நான் உனக்கு எத்தனை முறை விளக்க வேண்டும் ரீமா? உன் உடலின் கவர்ச்சியை இப்படி வெளிப்படையாக காட்டாதே. உன்னை மூடி வைத்துக் கொள். இல்லை என்றால் நீ என்னை விட 10 வயது இளையவள் என்பதை நான் மறந்து விடுவேன். பிளீஸ், அப்படி செய்யாதீர்கள். நான் செத்து போய் விடுவேன். சத்தமாக கத்தினாள். எவ்வளவு நேரமாக அவள் அவனிடம் மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கொண்டிருந்தாள். அவளது கைகள் கட்டப்பட்டிருந்ததால் அவள் சற்றும் அசைய முடியவில்லை. துடித்துக் கொண்டிருந்தாள். ரீமாவுக்கு இன்று தன் உயிர் பிரிந்து விடும் என்று தோன்றியது. அப்போது திடீரென்று அவன் ரீமாவை பற்களால் கடித்தான். அதனால் அவள் வலியை தாங்க முடியாமல் அழுதாள். அவள் உடலில் உயிர் இல்லை. அவள் உயிரற்றவள் போல் ஆகிவிட்டாள். அஸ்வின் தன் பெற்றோர் மற்றும் 2 சகோதரிகளுடன் கிராமத்தில் வசித்து வந்தான். நகரத்தில் அவனது நிறுவனம் வளர்ச்சி அடைந்த போது அவன் தன் முழு குடும்பத்தையும் நகரத்திற்கு அழைத்து வந்தான். அவன் தன் 2 சகோதரிகளுக்கும் நல்ல வீடுகளில் திருமணம் செய்து வைத்தான். 2 சகோதரிகளும் ஒரே வீட்டில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அவனது சகோதரிகள் அவன் நகரத்து எந்த ஒரு ஸ்மார்ட்டான பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் நகரத்து பெண்கள் சுறுசுறுப்பானவர்கள் என்றும் தங்கள் வயதான பெற்றோருக்கு உண்மையுடன் சேவை செய்ய மாட்டார்கள் என்றும் நம்பினார்கள். அதனால் அவர்கள் கிராமத்தில் உள்ள ஒரு அப்பாவி இளம் ஆனால் அழகான பெண்ணுடன் அவனுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் என்று தீர்மானித்தார்கள். அதனால் அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பாள். பெற்றோருக்கு சேவை செய்வாள். ஒருபோதும் எதிர்த்து பேச மாட்டாள். நிறைய விலக்கி கூறிய பிறகு அவர்கள் அஸ்வினுக்கு 17 வயது ரீமாவுடன் திருமணம் செய்து வைத்தார்கள். ரீமா அனாதை. அவனது சகோதரிகளுக்கு அவளை நன்றாக தெரியும். அவளுக்கு ஒரு மாற்றாந்தாயின் மகன் இருந்தான். அவன் அவளுடன் வசிக்கவில்லை. எப்போதாவது தான் அவளை சந்திப்பான். அஸ்வின் இந்த திருமணத்திற்கு தயாராக இல்லை. ஆனால் தன் பெற்றோரின் ஆணையை அவன் எப்படி மீறுவான்? அஸ்வின் ஒரு மிகவும் கீழ்ப்படிதலுள்ள மகன். அதனால் அவன் தன் பெற்றோரின் வார்த்தையை மதித்து ரீமாவை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் ரீமா அவனை விட சரியாக 10 வயது இளையவள். இந்த விஷயம் அவனை உள்ளுக்குள்ளேயே வருத்தி கொண்டிருந்தது. இவ்வளவு சிறுமி இன்று இரவு நடக்க போகும் நெருங்கிய உறவை பற்றி அறியாமல் இருப்பாள் என்று நினைத்தான். ஆனால் அவள் அருகில் சென்றபோது ரீமாவுக்கு இது பற்றி எதுவும் தெரியாது என்று அவனுக்கு தெரிந்தது. அவனது இன்றிரவு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நொறுங்கி போனது. அவனும் மிகவும் வருத்தப்பட்டு சிகரெட் பற்ற வைக்க பால்கனிக்கு வெளியே சென்றான். அங்கே ரீமா இப்போதும் தன் கைகளை தேய்த்து கொண்டிருந்தாள். தன் கணவன் இப்படி தனியாக போவதை பார்த்து மனதிற்குள் துக்கமடைந்தாள். அவனது சகோதரிகள் அவளிடம் எப்படி கவர்ச்சியை ஏற்படுத்துவது என்று அவளுக்கு நன்றாக பயிற்சி கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவள் முதல் இரவிலேயே தோல்வியடைந்து விட்டாள். அவள் எப்படியும் அஸ்வினை தன் வசப்படுத்தி இருக்க வேண்டும் என்று மனதில் தீர்மானித்துக் கொண்டாள். காலையில் அவர்கள் சாப்பிட கீழே டைனிங் டேபிளுக்கு சென்ற போது அவனது சகோதரிகள் ரீமாவிடம் நேரடியாக கேட்டார்கள். சொல், அஸ்வின் உன் அருகில் வந்தானா? அவன் உன்னை தொடுவதற்கு முயற்சி செய்தானா? உன் இரவு சரியாக கழிந்ததா? அதற்கு அவள் வெட்கப்பட்டு முகம் சுளித்து இல்லை என்று தலையை அசைத்தாள். ரீமா தடுமாற்றத்துடன் பதிலளித்தாள். அண்ணி, அவர் என்னிடம் என்ன கேட்டுக் கொண்டிருந்தாரோ அந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது. நான் என்ன செய்ய? நான் விரும்பினேன் அவர் என் அருகில் வர வேண்டும். ஆனால் அவர் கோபத்துடன் எழுந்து பால்கனிக்கு சென்று விட்டார். அவள் ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மையாக சொல்லிவிட்டாள். அதனால் அவளது 2 சகோதரிகளும் தலைகளை பிடித்து கொண்டார்கள். அட, நீ என்ன செய்து விட்டாய் முட்டாள்? அவன் எப்படி சொல்கிறானோ நீ அப்படியே செய்திருக்க வேண்டும். இப்போது முதல் நாங்கள் உனக்கு அவனை கவருவதற்கான வகுப்புகள் எடுக்கிறோம். மற்றும் நினைவில் வைத்துக்கொள், நாங்கள் எப்படி சொல்கிறோமோ நீ அப்படியே செய்ய வேண்டும். அவனது மூத்த அக்கா முறைத்து கொண்டு அவளை பார்த்து கேட்டாள். நீ அப்படி செய்யவில்லை என்றால் அஸ்வின் உன்னை விட்டுவிட்டு நகரத்தின் வேறு எந்த ஒரு சுறுசுறுப்பான பெண்ணையும் திருமணம் செய்து கொள்வான். நீ அப்படி விரும்புகிறாயா? அவளுக்கு தெரியும், கிராமத்து பெண்கள் தங்கள் கணவர் விஷயத்தில் அதிகம் உரிமை கொண்டவர்கள். இல்லை, நான் என் கணவனை யாருடனும் பிரித்து கொள்ள மாட்டேன். நான் அவரை விரும்புகிறேன். நான் எப்படி என் கணவரை வேறு யாருக்காவது கொடுக்க முடியும்? அவள் அழுதபடியே சொன்னாள். அப்போது அவனது 2வது அக்கா அவளது தோளை தட்டி, அப்படியானால் நாங்கள் சொல்வது போலவே செய். இல்லை என்றால் எந்த ஒரு பிசாசாவது வந்து உன் கணவனை கொண்டு சென்றுவிடும். நீ எதுவும் செய்ய முடியாமல் அழுது கொண்டு இருப்பாய். புரிகிறதா உனக்கு? அவள் பயமுறுத்தும் தொனியில் சொன்னாள். அதனால் அவள் பயத்தின் காரணமாக ஆம் என்று தலையை அசைத்தாள். அவனது சகோதரிகள் 2-3 நாட்கள் அங்கேயே தங்கினார்கள். அவர்கள் அவளுக்கு என்னென்ன உபகாரங்கள் சொல்கிறார்களோ அவற்றை எல்லாம் அவள் முழுமையாக பின்பற்ற முயற்சி செய்தாள். ஆனால் அஸ்வினின் முன்பு அவளால் எல்லாமே தவறாக நடந்தது. இப்போது அஸ்வினும் கல் போல ஆகிவிட்டான். அவன் அவள் மீது கவனம் செலுத்தவே இல்லை. அதனால் அவள் மனம் எரிந்து போனாள்.
அவள் கடைசியில் என்ன செய்தால் அவள் கணவன் அவள் மீது கவர்ச்சி கொள்வான்? அவள் இரவில் அமர்ந்து இதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மூளையில் எந்த ஒரு விஷயமும் வரவில்லை. அவள் மிகவும் புரிதல் உள்ள பெண். தன் மாமனார் மாமியார் மீது முழு கவனம் செலுத்தினாள். அவர்களுக்கு சேவை செய்தாள். மற்றும் தன் கணவனுக்காகவும் அவன் விருப்பமான உணவை சமைத்தாள். அதனால் அவன் அவள் மீது கோபம் கொள்ள மாட்டான். அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் மற்றும் அவளை தன் அருகில் அழைத்துக் கொள்வான். ஆனால் அவள் என்ன அறிவாள் என்றால், அவள் அவனுக்கு நல்ல உணவு சமைத்து அவனை மகிழ்விக்க முடியும். ஆனால் அவனது உடல் ஆசைகளை பற்றி என்ன? அஸ்வின் ஒரு இளைஞன். அவனது ஆசைகளுக்காகவும் அவனுக்கு யாராவது தேவைதான். அவர்களுடன் அவன் தன் முழு வாழ்க்கையையும் கழிக்க முடியும் மற்றும் மகிழ்ச்சி அடைய முடியும். ஆனால் அவன் தன் இந்த இளம் மனைவியிடம் என்ன சொல்வான்? அவனுக்கு நினைக்கும் போதே கூட வெட்கமாக இருந்தது. அஸ்வின் தன் தரப்பில் முழு முயற்சி செய்து நல்ல கல்லூரியை பார்த்து அவளுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தான். அங்கே சென்று அவளுக்கு ஒரு புதிய உலகம் தெரிய தொடங்கியது. அஸ்வின் விரும்பினான் அவள் தானே டிகிரி பெற வேண்டும் மற்றும் அதனுடன் சேர்ந்து அவளுக்கு தெரியாத விஷயங்களை பற்றியும் அவளுக்கு புரிய வேண்டும். அவள் கல்லூரிக்கு சென்று 6-7 மாதங்கள் கடந்து விட்டன. இப்போது அவள் நிறைய விஷயங்களை பற்றி அறிந்திருந்தாள். அவளது தோழிகள் கூட நிறைய விஷயங்களை பற்றி பேசினார்கள். அது அவளுக்கு முன்பு தெரியாது. உதாரணமாக பாய் ஃப்ரெண்ட் பற்றி பேசினார்கள். ஆனால் அவளுக்கு கணவர் இருந்தார். அவளுக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட் தேவை? ஆம், அவள் இவை அனைத்தையும் தன் கணவர் மீது முயற்சி செய்யலாம். அவள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தாள். இன்று அவள் நினைத்தால் அவள் வீட்டிற்கு சென்று கண்டிப்பாக ஏதாவது புதியதாக செய்வாள். அதனால் அஸ்வின் அவள் மீது கவர்ச்சி கொள்வான். ஆனால் அவள் என்ன அறிவாள் என்றால், அஸ்வின் அவளது இளம் வயதை காரணமாக காட்டி மற்ற பெண்களிடம் செல்ல தொடங்கிவிட்டான். இன்று அவள் வீட்டிற்கு சென்ற போது அவன் தன் கூட ஒரு பெண்ணை அழைத்து வந்திருந்தான். அதை பார்த்து அவள் விரிந்த கண்களால் அவனை பார்த்தாள். அஸ்வின் ஏன் அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்தான் என்று ரீமாவுக்கு புரியவில்லை. அவள் தானே அவன் அருகில் சென்று பயத்துடன் கேள்வி கேட்டாள். இவள் யார்? அஸ்வின் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டே சொன்னான், இவள் என் பிசினஸ் பார்ட்னர். அவள் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாள். இவளது கணவர் வேலை விஷயமாக வெளியே சென்றிருக்கிறார். அதனால் இவள் 3-4 நாட்களுக்கு இங்கேயே தங்குவாள். ஏனென்றால் இவள் வீட்டில் நேற்றிரவு தான் திருட்டு நடந்தது. அதனால் இவளுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. அதனால் தான் நான் இவளை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இவளுக்காக நல்ல ஒரு அறையை தயார் செய்து கொடு. இவள் 3-4 நாட்களுக்கு நம் விருந்தினராக இருப்பாள் என்று அவன் ரீமாவுக்கு புரிய வைத்து சொன்னான். அதனால் அவள் விருப்பம் இல்லாமல் கண்ணீரை தொண்டைக்குள் இறக்கி கொண்டு அவளுக்காக அறையை தயார் செய்ய சென்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் கீழே வந்தபோது அந்த பெண் இன்னும் சிரித்து சிரித்து அஸ்வினிடம் பேசிக் கொண்டிருந்தாள். மிகவும் அருகில் அமர்ந்திருந்தாள். அவர்கள் தூங்கும் உள்நோக்கம் எதுவும் இல்லை போல தெரிந்தது. அஸ்வின் அறை தயாராக இருக்கிறது. நானும் உணவை பரிமாற வைத்து விட்டேன். அம்மா அப்பா அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து உணவு அருந்துங்கள் என்று அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். என்றாலும் இந்த சிரிப்பு போலியானது. அவள் தன் வருத்தத்தை வெளிப்படுத்தி அஸ்வினின் மனதை தன் மீது சலிப்படைய செய்ய விரும்பவில்லை. அப்போது அவனை பார்த்து கொண்டே அஸ்வின் தன் தோழி நேகாவுக்கு சைகை செய்து சொன்னான், வா, வந்து உணவு சாப்பிடு. நேகா டைனிங் டேபிளுக்கு சென்று அவனது அம்மா அப்பாவிடம் ஹலோ சொன்னாள். உடனே அஸ்வினின் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். உணவை பரிமாறி கொண்டிருந்த ரீமா, அந்த பெண் என்னுடைய இடத்தில் அமர எவ்வளவு தைரியம் செய்தாள் என்று நிறுத்தி கொண்டு நின்றாள். அவள் அவளது தலைக்கு மேலே நின்று தெளிவான மற்றும் நேரான தொனியில் சொன்னாள், இது என் இடம். நீங்கள் எழுந்து இங்கே அமரலாம். தன் இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்கும் உள்நோக்கம் அவளுக்கு சற்றும் இல்லை. அப்போது அஸ்வின் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். என்ன ஆயிற்று ரீமா? ஒரு இடம்தானே, நீ பக்கத்தில் அமர்ந்தால் ஒன்றும் ஆகாது. அவன் அவளை பார்த்து கொண்டே கண்டிக்கும் குரலில் சொன்னான். அதே நேரத்தில் அவனது அம்மாவும் சந்தேக பார்வையுடன் அந்த புதிதாக வந்த பெண்ணை பார்த்து சொன்னால், அவளுக்காக அவளது மகன் தன் மருமகளை கண்டிக்கிறான். அஸ்வின், அவள் சரியாகத்தான் சொல்கிறாள். தன் இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது. இது உனக்கும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் உன் விருந்தினருக்கும். அவனது அம்மா தன் பக்கத்தில் ஆதரவாக பேசுவதை பார்த்து ரீமா மனதிற்குள் நன்றி சொன்னாள். வெளிப்படையாக நடந்த இந்த அவமானத்தால் விருப்பமில்லாமல் நேகா எழுந்து பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர வேண்டியிருந்தது. ரீமா அவர்கள் இருவருக்கும் நடுவில் அமர்ந்தாள். அவள் மகிழ்ச்சியில் துள்ளினாள். இப்போது அவள் அவளது இடத்தை எடுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் இது அவளது தவறான புரிதல். நேகா மிக நீண்ட நேரமாக அஸ்வினுடன் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் அஸ்வினின் மீது மனதை இழந்து விட்டாள்.
அதனால் தன் கணவர் ஊரை விட்டு சென்றவுடன் அவள் திருட்டு நடந்ததாக பொய் சொல்லி அஸ்வினிடம் தன் துயரங்களை சொல்ல ஆரம்பித்தாள். அதனால் விருப்பம் இல்லாமல் அஸ்வின் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டியிருந்தது. இந்த 2-3 நாட்களில் அவள் அஸ்வினை தன் மீது மிகப்பெரிய காதலனாக்க வேண்டும் என்று விரும்பினாள். அதனால் அவள் இல்லாமல் இருக்கவே முடியாது. அவள் அருகில் வருவான். அவனுடன் அப்படிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வான். அதனால் அவளிடமிருந்து விலகி போக முடியாது. அதுவரை அவள் தன் கணவனை விட்டு விடுவாள் மற்றும் எப்போதும் அஸ்வினின் ஆள் ஆவாள் என்று நினைத்தாள். ஆனால் அவன் வீட்டிற்கு வந்தவுடன் தன் வயதை விட இளைய அஸ்வினின் மனைவியை பார்த்தாள். அவள் ஆசைகள் தண்ணீரில் கரைவது போல உணர்ந்தாள். ஆனால் அஸ்வின் தன் மனைவிக்கு அவ்வளவு நெருக்கமாக இல்லை என்று அவளுக்கு சீக்கிரம் புரிந்தது. அவள் அஸ்வினை தன் மீது காதலனாக்க ஏதாவது செய்வாள் என்று நினைத்தாள். தன் மனைவி ரீமாவை விட்டு எப்போதும் அவள் உடனே இருப்பான். அதனால் அவள் முதலில் ரீமாவின் நாற்காலியில் அமர முயற்சி செய்தாள். அதனால் அவளது இடத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அஸ்வினின் அம்மா ரீமாவை ஒருவேளை அதிகம் விரும்பினார். அதனால் அவர்கள் அவளை அங்கிருந்து எழும்படி செய்தார்கள். நேகா நினைத்தால் பரவாயில்லை, இந்த முறை தவறிவிட்டாள். ஆனால் அடுத்த முறை கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். உணவு சாப்பிட்ட பிறகு அஸ்வின் மற்றும் நேகா தங்கள் வியாபார பேச்சுக்களை பேச படிப்பு அறைக்கு சென்றார்கள். ரீமா தன் அறையில் வருத்தத்துடன் சுற்றி கொண்டிருந்தாள். அஸ்வின் ஏன் அவளுடன் அதிக நேரம் செலவிடவில்லை என்று இந்த விஷயம் அவளை தூங்க விடவில்லை. இரவு 11 மணி ஆனது. ஆனால் அஸ்வின் இன்னும் மேலே வரவில்லை. ரீமாவுக்கு கோபம் வந்தது. அவள் மெதுவாக கீழே சென்றாள். அவர்கள் வேலையை பற்றி பேச்சுக்களைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நேகா மிகவும் தவறான முறையில் அஸ்வின் மீது சாய்ந்து இருந்தாள் மற்றும் அவனிடம் ஏதாவது ஒரு ஃபைலை பரிசோதனை செய்ய சொல்லி கொண்டிருந்தாள். இதை பார்த்து ரீமாவுக்கு கோபம் வந்தது. ரீமா உடனே உள்ளே சென்று சொன்னாள், அஸ்வின், நீங்கள் இன்னும் விழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வாருங்கள் அறைக்கு, எனக்கு தூக்கம் வரவில்லை. அஸ்வின் அவளை பார்த்து கடுமையான குரலில் சொன்னான், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ரீமா, நீ உன் அறைக்கு சென்று தூங்கு. வேலை முடிந்தவுடன் நானே வருவேன், நீ வர தேவையில்லை. அஸ்வின் தன் சிறு பிள்ளைத்தனமான பேச்சுக்களை கேட்பதில் ஆர்வமாக இல்லை. மாறாக அவன் நேகா போன்ற துணிச்சலான பெண்ணின் பேச்சுக்களை கேட்க ஆவலாக இருந்தான் என்று ரீமாவுக்கு துக்கமாக இருந்தது. அஸ்வின் ரீமாவை மீண்டும் செல்ல சொன்னான். இப்போது போ, நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், நீ எங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாய். அப்போது நேகா கிண்டலாக ரீமாவிடம் சொன்னான், உன் கிராமத்து மனைவிக்கு நகரத்து விஷயங்கள் புரியவில்லை போலிருக்கிறது. இங்கிருந்து போவதற்கு என்ன பெறுவாய் மேடம்? நேகாவின் புன்னகையில் வெற்றியின் மகிழ்ச்சி இருந்தது. நீ அவன் மனைவியாக இருந்தும் அவனை கவர்ந்து இருக்க முடியவில்லை. நான் சீக்கிரம் அவனை என் பக்கம் இழுத்துக் கொள்வேன் என்று அவள் சொல்வது போலிருந்தது. இதை பார்த்து ரீமா மிகவும் வருத்தமான மனதுடன் தன் அறைக்கு வந்தாள். அவள் படுக்கையில் விழுந்து கெட்ட விதத்தில் அழ ஆரம்பித்தாள். ஏன் அவள் அஸ்வினை தன் பக்கம் கவர்ந்து ஈர்க்க முடியவில்லை என்று தன் அழகு மீதும் கோபம் வந்தது. அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் அஸ்வின் வரவில்லை. மிக நீண்ட நேரத்திற்கு பிறகு அஸ்வின் அறைக்கு வந்தான். அவள் அழுவதை பார்த்து அவன் வருத்தப்பட்டு அவள் அருகில் வந்தான். கேட்டான், என்ன ஆயிற்று ரீமா, நீ ஏன் அழுகிறாய்? அவன் தாமதமாக வந்தான். அதனால் தான் அவள் அழுகிறாள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அஸ்வின் அன்பாக பேச முயற்சி செய்தான். ஆனால் ரீமா அவனது கையை தட்டிவிட்டாள். போங்கள் நீங்கள் அந்த தோழியிடம். நீங்கள் நீண்ட நேரம் அவள் அருகில் அமர்ந்து இருந்தீர்கள். நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள்? அவள் அழுதபடியே சொன்னாள். அஸ்வின் அவளது கன்னங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து சொன்னான், அப்படி எதுவும் இல்லை என் அன்பே, என் மனைவி நீதான். நான் உன்னை விட்டுவிட்டு எங்கும் போக முடியாது. அவளிடம் வெறும் வேலை பற்றி பேச்சுக்களைத்தான் பேச வேண்டியிருந்தது, அது அவசியம். இது சொல்லி அவன் ரீமாவின் முடியை தடவினான். ரீமா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். இப்போது நான் உங்களை எங்கும் போக விட மாட்டேன். அமைதியாக என் கூட இங்கேயே தூங்குங்கள், அவள் சிறிது உரத்த குரலில் சொன்னாள். அஸ்வின் சிரித்து கொண்டே அவள் கூட படுத்து கொண்டான். அவர்கள் படுத்து கொண்டிருந்த போது கதவில் தட்டு சத்தம் கேட்டது. அஸ்வின் எழுந்து கதவை திறந்தான். எதிரில் நேகா நின்றிருந்தாள். மிகவும் பயந்து போயிருந்தாள் போலிருந்தது. அஸ்வின் சொன்னான், என்ன விஷயம் நேகா, நீ இரவின் இந்த நேரத்தில்? நேகா நடுங்கிக் கொண்டே சொன்னால், எனக்கு பயமாக இருக்கிறது. உண்மையில் நான் தனியாக தூங்க முடியவில்லை. உனக்கு தெரியும் அல்லவா, நேற்றுதான் எங்கள் வீட்டில் திருட்டு நடந்தது. அந்த மக்கள் என்னை கட்டி போட்டார்கள். அந்த பயத்தில் இருந்து நான் இன்னும் மீண்டு வரவில்லை. பிளீஸ், நான் தனியாக தூங்க முடியாது. நீ வா என் கூட, சிறிது நேரம் பேசலாம். நான் தூங்கியவுடன் திரும்பி வந்துவிடு. அவள் மாசற்றவள் போல காட்டிக்கொண்டு அஸ்வினை தன் வலையில் சிக்க வைத்தாள்.
போகும்போது நேகா அஸ்வினிடம் சொன்னால் உன் மனைவிக்கு கெட்டதாக தோன்றாது என்று நான் நம்புகிறேன். அஸ்வின் ஒப்புக்கொண்டான். அவன் திரும்பி ரீமாவின் பக்கம் பார்த்தான். ரீமா பெரிய கண்களுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். பரவாயில்லை ரீமா, நீ படுத்து கொண்டிரு. நீ பயப்படவில்லை அல்லவா? நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவளை தூங்க வைத்து விட்டு வருகிறேன். இது சொல்லி அவன் கதவை மூடிவிட்டு நேகாவுடன் சென்று விட்டான். நேகா போகும்போது ரீமாவை முறைத்து பார்த்தாள். பின்னால் ரீமா மீண்டும் அழுது அழுது கதற ஆரம்பித்தாள். அவள் ஏன் இவ்வளவு சக்தியற்றவளாக இருந்தாள்? இரவு 2 மணி ஆனது. ஆனால் அஸ்வின் அறைக்கு திரும்பி வரவில்லை. ரீமா தைரியம் செய்தாள். விருப்பமில்லாமல் நேகாவின் அறையை நோக்கி நடக்க தொடங்கினாள். அவள் மெதுவாக கதவை திறந்த போது நேகா அஸ்வினின் சட்டையின் பட்டன்களை திறந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். இந்த காட்சியை பார்த்ததும் ரீமா அதிர்ச்சி அடைந்தாள். இது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ? ரீமா கோபத்துடன் கத்தினாள். அவளது குரலை கேட்டு அஸ்வின் திடுக்கிட்டு எழுந்தான். ஆச்சரியத்துடன் ரீமாவை பார்த்தான். நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவன் கண்களை தேய்த்து கொண்டே கேட்டான். இதைத்தான் நான் உங்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் என்னிடம் கொஞ்சம் நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 2 மணி நேரமாக இந்த நிலையில் இந்த பெண்ணுடன் படுத்துள்ளீர்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ரீமா கோபத்துடன் நடுங்கிக் கொண்டே சொன்னாள். அஸ்வின் ஆச்சரியத்துடன் தன் பக்கம் பார்த்தான். அங்கே அவனது சட்டையின் அனைத்து பட்டன்களும் திறந்திருந்தன. அவன் திடீரென்று எழுந்து மாசற்றவள் போல நடித்துக் கொண்டிருந்த நேகாவை பார்த்தான். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அஸ்வின். நீங்கள் என் பக்கத்தில் படுத்துள்ளீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் என் கணவர் என்று நினைத்து விட்டேன். அதற்காக என்னை மன்னித்து விடு அஸ்வின் என்று அவள் கண்களில் கண்ணீருடன் சொன்னாள். நேகாவின் வார்த்தைகளை கேட்டு அஸ்வின் இல்லை என்று தலையை அசைத்தான். அஸ்வின் பதற்றத்துடன் சொன்னான். பரவாயில்லை, அப்படி நடக்கும். மற்றும் வேகமாக நேகாவின் அறையில் இருந்து வெளியே வந்தான். பின்னால் ரீமா கைகளை முஷ்டியால் இறுக்கி பிடித்துக் கொண்டு நேகாவின் அருகில் வந்தாள். திடீரென்று அவளது பொன்னிற முடியை கடுமையாக பிடித்து உலுக்கினாள். எச்சரிக்கை, என் கணவர் மீது கெட்ட பார்வை வைக்காதே. அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ அவரை சற்று கூட உன் வலையில் சிக்க வைக்க முயற்சி செய்தால் நான் உன் முடியை வெட்டி விடுவேன். உன் முகத்தை கெடுத்து விடுவேன். புரிகிறதா உனக்கு? அவளை உலுக்கிவிட்டு ரீமா அங்கிருந்து சென்று விட்டாள். நேகா கோபத்துடன் தன் பார்வையை கிழித்துக் கொண்டு நின்றாள். நீ நல்லது செய்யவில்லை. நீயே உன் காலில் கோடாரியை போட்டு கொண்டாய். இப்போது பார், நான் உன் கணவனை உன் கண்களுக்கு முன்னால் எப்படி எனக்கு சொந்தமாக்குகிறேன். நீ எதுவும் செய்ய முடியாது. அவள் முகத்தில் கர்வம் நிறைந்த புன்னகையுடன் சொன்னாள். ரீமா தன் அறைக்கு திரும்பி வந்தபோது அஸ்வின் ஏற்கனவே அங்கே இருந்தான். வருத்தத்துடன் அவளுக்காக காத்திருந்தான். என் பேச்சை கேள் ரீமா. அவன் அவளது கையை பிடிக்க முயற்சி செய்தான். எச்சரிக்கை, என் மீது கை வைக்காதீர்கள். நான் உங்கள் பேச்சு எதையும் கேட்க விரும்பவில்லை. அவள் அஸ்வினின் கையை கடுமையாக தட்டிவிட்டு தூங்குவதற்காக படுத்து கொண்டாள். அஸ்வின் உணர்ந்தான். அவள் தூங்கும்போது கூட அவளது உடல் முழுவதுமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. நிச்சயமாக அவள் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அஸ்வினிடம் பேச முயற்சி செய்யவே இல்லை. அஸ்வின் அவளை பல முறை அழைத்தான். ஆனால் முன்பு இருந்து மௌனம் மட்டும்தான் பதிலாக இருந்தது. அடுத்த காலை அவர்கள் எழுந்தபோது அஸ்வின் ரீமா தன் அருகில் இல்லை என்று பார்த்தான். அவள் காலை உணவு செய்ய கீழே சென்று விட்டாள். அஸ்வின் நன்றாக தயாராகி கீழே இறங்கினான். ரீமா காலை உணவு மேஜையில் வைத்து விட்டாள். அவர்கள் எல்லோரும் சாப்பிட தொடங்க இருந்தார்கள். தன் இடத்தில் அமரும் போது கூட ரீமா அஸ்வினிடம் பேசவில்லை. அஸ்வின் அவளது முகத்தை கவனமாக பார்த்தான். ஏனென்றால் அவள் அவனிடம் பேசும் மனநிலையில் இல்லை போலிருந்தது. அப்போது நேகா அவனை பார்த்து சொன்னாள். அஸ்வின், சீக்கிரம் சாப்பிடு. உனக்கு தெரியும் அல்லவா, நமக்கு அவசரமான சந்திப்பு இருக்கிறது. இதை கேட்ட ரீமா தன் உதட்டை கடித்துக் கொண்டு நின்றாள். நேகா சொன்னதால் அஸ்வின் சீக்கிரம் சீக்கிரம் உணவை முடிக்க தொடங்கினான் மற்றும் நேகாவுடன் அலுவலகத்திற்கு புறப்பட்டான். பின்னால் ரீமாவின் இதயம் உடைந்தது. மீண்டும் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வடிய தொடங்கியது. அவள் கடைசியில் யாரிடம் உதவி கேட்பாள்? நேகா எந்த வாய்ப்பையும் நழுவ விட மாட்டாள் என்று அவளுக்கு தெரியும். அவள் கண்டிப்பாக அஸ்வினை கவர்ந்து இழுக்க முயற்சி செய்வாள் மற்றும் அவனை தன் பக்கம் இழுக்க விரும்புவாள். நேகா அஸ்வினை தன்வசப்படுத்தி கொண்டால் அவள் எங்கே போவாள்? இதை நினைத்து நினைத்து அவள் உள்ளுக்குள்ளேயே வருத்தப்பட்டாள். அப்போது அவளது மாமியார் அவளது வருத்தமான முகத்தை பார்த்தாள். அவளை தன் அறைக்கு அழைத்தாள். அப்போது அவளது மாமனாரும் அறையில் இல்லை. மாமியார் அன்பாக புரிய வைத்து சொன்னாள். மகளே, சொல், என்ன விஷயம்? இதை கேட்ட ரீமா அழுது கொண்டே முதலில் இருந்து கடைசி வரை அனைத்து கதையையும் சொன்னாள். மாமியாரும் இதை கேட்டு வருத்தப்பட்டாள். அவளது மகன் நேர்மையானவன் என்றாலும் அவன் ஒரு பெண்ணின் வலையில் சிக்கினால் அவனை திரும்பி அழைத்து வருவது கண்டிப்பாக கடினமானது. இந்த எண்ணம் அவளது மனதில் வந்தது. அவள் தலையை தட்டி நின்றாள்.
மகளே, நீ தைரியத்துடனும் உறுதியுடனும் வேலை செய்ய வேண்டும். மாமியார் ரீமாவிடம் சொன்னால், நீ அஸ்வினின் மனதில் உன் இடத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த பையனின் மனதில் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. அவன் ஏன் இன்னும் உன் பக்கம் கவர்ச்சி கொள்ளவில்லை? நீ இவ்வளவு நல்ல பெண். அவள் ரீமாவின் நெற்றியை அன்புடன் முத்தமிட்டாள். ரீமா அவளை பார்த்து சொன்னால், நான் என்ன செய்வது அத்தை? நீங்களே சொல்லுங்கள். நான் என்ன செய்தால் அவர் என் கூட சரியாக வாழ்க்கை நடத்துவார், என் பக்கம் அன்பாக பார்ப்பார்? ஆனால் அவர் என்னை தரிசிக்கவே இல்லை. அவருக்கு நேகா போன்ற பெண்கள் தான் பிடிக்கிறார்கள். அவள் இரவில் அவர் அருகில் இவ்வளவு நெருக்கமாக வந்தாள். ஆனால் அவர் அவளுக்கு எதுவும் சொல்லவில்லை, மன்னித்து விட்டார். அவள் குறை சொல்லும் பார்வையுடன் பார்த்தாள். மாமியாரும் வருத்தப்பட்டாள். நீ கவலைப்படாதே மகளே, நாங்கள் ஏதாவது செய்கிறோம். அந்த பெண் வீட்டிற்கு வரும்போது நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் வெளியே அஸ்வின் அவள் கூட தனியாக இருக்கிறான். அங்கே நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. இதை கேட்ட ரீமா எழுந்து தன் அறைக்கு வந்தாள். அவள் இப்போது உறுதியாக முடிவு செய்தாள். அவள் மேக்கப் செய்து தயாராக இருப்பாள். அவளுக்கு தெரிந்த அனைத்து முறைகளையும் முயற்சி செய்வாள். முன்பு அவள் வெட்கத்தின் காரணமாக எதையும் செய்வதிலிருந்து தவிர்த்தாள். ஆனால் இப்போது அஸ்வின் தானே அவளை சீண்டி விட்டான். அவள் கெட்டவளாக ஆக வேண்டும் என்று. அதனால் அவள் இப்போது கெட்டவளாக காட்டுவாள். மாலை ஆனது. அஸ்வின் இன்று திரும்பி வரவில்லை. ரீமா வருத்தப்பட்டாள். இரவில் தன் மாமனார் மாமியாருக்கு உணவு கொடுத்து தூங்க வைத்தாள். இரவு 12 மணிக்கு நேகா மற்றும் அஸ்வின் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அஸ்வின் போதையில் இருந்தான் போலிருந்தது. நேகா அவனை தாங்கி பிடித்திருந்தாள். அவர்கள் உள்ளே வந்தவுடன் ரீமா வேகமாக அவர்கள் அருகில் சென்றாள். இது என்ன ஆனது உங்களுக்கு? அஸ்வின் என் பக்கம் பாருங்கள். ஆனால் அஸ்வின் அப்போது நினைவில் இல்லை. ரீமா கோபமான பார்வையுடன் நேகாவை பார்த்தாள். நீ அவருடன் என்ன செய்தாய்? அவருக்கு ஏன் நினைவு வரவில்லை? அவர் இந்த நிலையில் வருவதில்லை முன்பு. நீ இது என்ன செய்திருக்கிறாய் அவருடன்? அவள் நேகாவை மிகவும் கோபத்துடன் பார்த்து கொண்டு சொன்னாள். நேகா தந்திரமாக அவளை பார்த்து சொன்னாள், அது என்னவென்றால், நாங்கள் ஒரு விருந்திற்கு சென்றோம். அங்கே அஸ்வின் மது அருந்தினான். உனக்கு தெரியும் அல்லவா, மது அருந்தினால் யாருக்கு நினைவு இருக்கும்? அஸ்வின் என் மீது காதலை வெளிப்படுத்தினான். பார்க்க விரும்புகிறாயா? அவள் ரீமாவின் கண்களை பார்த்து கிண்டலாக சிரித்து கொண்டு சொன்னான். ரீமா இல்லை என்று தலையை அசைத்தாள். நேகா தன் போனில் விரல்களை இயக்கினாள். ஒரு வீடியோ முன் வந்தது. அங்கே அஸ்வின் நேகாவின் மீது சாய்ந்திருந்தான். இதை பார்த்து ரீமா முற்றிலும் உடைந்து போனாள். அஸ்வினின் மீது இருந்த அவளது கை நழுவியது. அவள் தரையில் விழுந்தாள். நேகா சத்தமாக சிரித்து கொண்டிருந்தாள். இப்போது சொல், இன்னும் ஏதாவது அறிய வேண்டியிருக்கிறதா? அவள் ரீமாவின் பக்கம் பார்த்து கிண்டலாக அவளை காயப்படுத்தி கொண்டு சொன்னாள். ரீமா தன் உதட்டை கடித்து கொண்டு நின்றாள். மிக பெரும் முயற்சியுடன் அஸ்வினின் பாரத்தை தன் மீது ஏற்றினாள். என் கண்களுக்கு முன்னால் இருந்து போ, நான் உன்னை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். ரீமா கட்டாயமாக அஸ்வினை நேகாவின் கையில் இருந்து விடுவித்தாள். தன் அறைக்கு அழைத்து சென்றாள். பின்னால் நேகா பொறாமையால் வெந்து போனாள். இந்த பெண் எப்படிப்பட்டவள்? அவள் இதை பார்த்துவிட்டு இங்கிருந்து போயிருக்க வேண்டும் மற்றும் அஸ்வினை தன் பொறுப்பில் விட்டிருக்க வேண்டும். ஆனால் இவள் மிகவும் பிடிவாதமான பெண். அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாள். நான் இதைவிட பெரிய ஏதாவது செய்ய வேண்டும். அதனால் அஸ்வின் முழுவதுமாக எனக்கு சொந்தமாகி விடுவான். இவள் தன் கண்களால் இதையெல்லாம் பார்த்து கொண்டே அஸ்வினை விட்டு விட்டு போய்விடுவாள். அவள் ஒரு திட்டத்தை யோசிக்க தொடங்கினாள். அதனால் எந்த ஒரு பெரிய நஷ்டமும் இல்லாமல் அவளது வேலை நடந்துவிடும். பாம்பும் செத்துவிடும், தடியும் உடையாது. அஸ்வின் முன்பு பேச்சுவார்த்தைகளில் நேகாவிடம் சொல்லியிருந்தான். ரீமா இளம் வயதில் உள்ளவள். அதனால் தான் அவன் இன்னும் அவள் மீது தன் உரிமையை செலுத்த முடியவில்லை. அவனுக்கும் உடல் ஆசைகள் இருக்கின்றன. அவற்றை அவன் நிறைவேற்ற விரும்புகிறான். நேகா அந்த சமயம் பரிவு காட்டுவது போல நடித்தாள். நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். ஒரு முறை அவள் அஸ்வினின் முகத்தில் அருகில் வந்தாள். அஸ்வின் அவளை தடுக்கவே இல்லை. ஒருவேளை அவனும் அதைத்தான் விரும்பினான். ஆனால் அவனது மனசாட்சி மீண்டும் மீண்டும் அவனை குத்தி காட்டி கொண்டிருந்தது. இவள் வேறொரு பெண். அதனால் தான் அவன் நேகாவை திடீரென்று தூர தள்ளினான். அவர்கள் வியாபார வேலைக்காக ஒரு உணவகத்திற்கு சென்ற போது நேகா வேண்டுமென்றே அஸ்வினுக்கு குடிக்க கொடுத்தாள். அதனால் அவன் மயக்கம் அடைந்தான். அப்போது அவனது மயக்கத்தை பயன்படுத்தி நேகா காரில் அவனுடன் கெட்ட கெட்ட புகைப்படங்களை எடுத்தாள். அவளது திட்டம் என்னவென்றால், அவள் வீட்டிற்கு சென்று அவனது மனைவிக்கு இந்த புகைப்படங்களை காட்டுவாள். அதனால் அவனது மனைவி தானே அஸ்வினை விட்டு விட்டு போய்விடுவாள். ஆனால் இங்கே விஷயம் முழுவதும் மாறிவிட்டது. அவனது மனைவி இதையெல்லாம் பார்த்து கூட அஸ்வினை விட்டு விட்டு போகவில்லை. மாறாக அவனை தன் அறைக்கு அழைத்து சென்று விட்டாள். நேகாவுக்கு தன் மீதே கோபம் வந்தது. இப்போது நீ பார்த்து கொண்டே இரு, நான் உனக்கு என்ன செய்கிறேன் என்று.
உன் கண்களுக்கு முன்னால் அஸ்வினை எனக்கு சொந்தமாக்குவேன். நாளை வரைதான் காத்திருக்க வேண்டும். அடுத்த நாள் அஸ்வினின் சகோதரி அவர்களை உணவுக்கு அழைத்திருந்தாள். அப்போது அஸ்வினிடமிருந்து போன் வந்தது. அவன் அங்கே சரியான நேரத்திற்கு வர முடியாது என்று. குடும்பத்தில் உள்ள அனைவரும் அங்கே இரவில் தங்க திட்டமிட்டிருந்தனர். அதே நேரத்தில் அஸ்வின் இரவில் அங்கே வருவேன் என்று சொல்லியிருந்தான். ஆனால் இரவு ஆனது, அவன் இன்னும் வரவில்லை. அஸ்வின் ஏன் அங்கே வரவில்லை என்று ரீமாவை இந்த விஷயம் வருத்தி கொண்டிருந்தது. என்ன விஷயம்? நீ வருத்தமாக தெரிகிறாய். அவன் வந்து விடுவான், இவ்வளவு வருத்தப்பட வேண்டாம். உன் கணவன் தானே. அவன் சகோதரி அவளை சீண்டி சொன்னாள். ரீமா இல்லை என்று தலையை அசைத்தாள். அந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவள் என் கணவனை பெற விரும்புகிறாள். அவள் ஏதாவது செய்து அவரை அடைவாள். அதனால் தான் நான் பயப்படுகிறேன். இரவு நேரத்தில் அவர் வெளியே இருக்கும்போது எனக்கு எதுவும் சரியாக இருப்பதில்லை. அவளது சகோதரி அவளை பார்த்து நின்றாள். நீ அஸ்வினை காதலிக்க தொடங்கிவிட்டாயா என்று கேட்டாள். ரீமா கண்ணீர் வடித்துக் கொண்டே ஒரு சக்தியற்ற புன்னகையுடன் சொன்னாள். அவர் என் கணவர். அவரை தவிர எனக்கு வேறு வழியும் இல்லை. இது சொல்லி அவள் அழுதாள். அங்கு அஸ்வின் ஒரு உற்சாகமான போதையின் குரலில் சொன்னான். இது எல்லாம் சரியில்லை. அஸ்வின் அந்த சமயம் தனியாக இருந்தான். நேகா இதை பயன்படுத்தி கொண்டாள். அஸ்வினின் ஜூஸில் ஒரு போதை மருந்தை சேர்த்தாள். அதனால் அஸ்வின் கட்டுப்பாடு இழந்து அவளை தன் அருகில் இழுத்து கொண்டான். வா என் அருகில். அஸ்வின் மடியில் அவள் அமர்ந்து கருப்பு நைட்டியில் அவனை கவர்ந்தாள். நீ ரீமா தானே? என் ரீமா. ரீமாவின் பெயரை கேட்டு நேகா அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் அவளுக்கு அந்த சமயம் தன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அதனால் அவள் உடனே ஆம் என்று தலையை அசைத்து கொண்டு சொன்னாள். ஆம் அஸ்வின், நான் உன் ரீமா தான். அவள் இவ்வளவு சொன்னதும் அஸ்வின் நேகாவின் கழுத்தில் கைகளை போட்டான். அவளை அருகில் இழுத்தான். அவளை ரீமா என்று நினைத்து அவளை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள முயன்றான். அப்போது அறையின் கதவு சத்தமாக திறந்தது. உள்ளே ரீமா மட்டுமல்ல, அஸ்வினின் பெற்றோர் மற்றும் சகோதரிகளும் வந்தார்கள். உண்மையில் ரீமா நேகாவின் போனில் இருந்து கிடைத்த வீடியோவை பார்த்து திகைத்து போனாள். அதனால் அவள் அன்று இரவு தன் நாத்தனாரின் வீட்டிலிருந்து புறப்பட தொடங்கினாள். அவர்கள் அனைவரும் போகும் காரணத்தை கேட்கும் போது ரீமா ஒவ்வொரு விஷயமாக எல்லோரிடமும் சொல்லிவிட்டாள். இதை கேட்டு எல்லோரும் அவள் கூட திரும்பி வந்திருந்தார்கள். ரீமா எல்லோரிடமும் உண்மையை கூறி தன் கூடவே அழைத்து வருவாள் என்று நேகாவுக்கு தெரியவில்லை. உள்ளே இருந்த காட்சியை பார்த்து அவர்கள் மீது ஒரு பாரம் விழுந்தது போல் இருந்தது. நேகாவின் பார்வை கதவில் விழுந்தவுடன் அவள் ஒரு மின்னல் அதிர்ச்சி போல அஸ்வினிடம் இருந்து தூரமானாள். நான் எதுவும் செய்யவில்லை. அவள் பயத்தில் நடுங்கி கொண்டு சொன்னாள். அஸ்வின் தான் என் அருகில் வந்தான். என்னை ரீமா என்று நினைத்து என் கூட வலுக்கட்டாயமாக இருக்க தொடங்கினான். நான் அவனிடம் சொன்னேன் கூட, நான் ரீமா இல்லை. அவள் சீக்கிரம் தன் கண்களில் பொய் கண்ணீரை கொண்டு வந்து சொன்னாள். அப்போது அஸ்வினின் சகோதரி முன்னால் வந்து கடும் அறைகளுடன் அவளது முகத்தை சிவந்தாள். அவள் அடுக்கடுக்காக அறைகளை கொடுத்து கொண்டு இருந்தாள். சதிகாரி, நாங்கள் எங்கள் சகோதரனை அறிய மாட்டோமா? நீதான் இதன் வேர். ஏன் இங்கே தங்க வந்தாய்? அவள் அவளது முடியை பிடித்து கொண்டு சொன்னாள். அதனால் அவளது தலை அசைந்தது. என்னை நம்புங்கள், நான் எதுவும் செய்யவில்லை. அஸ்வின் தான் என் அருகில் வந்தான். அவள் அஸ்வினை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு சொன்னாள். அஸ்வின் ஒரு பக்கம் தள்ளாடினான். ஏனென்றால் போதை அவன் தலையில் ஏறி இருந்தது. அவனது பெற்றோர் கோபத்துடன் கத்திக்கொண்டு அறையில் இருந்து வெளியே சென்று விட்டார்கள். ஏனென்றால் அவர்களால் இதையெல்லாம் பார்க்க முடியவில்லை. ரீமா கல் சிலை போல அஸ்வினை பார்த்து கொண்டிருந்தாள். அஸ்வினின் சகோதரி தண்ணீர் குவளையை கொண்டு வந்து அஸ்வினின் முகத்தில் விசிறினாள். அதனால் அஸ்வினுக்கு திடீரென்று நினைவு வந்தது. அவன் தன் கண்களை தேய்த்து கொண்டு எழுந்தான். இங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் எல்லோரும் ஏன் சேர்ந்திருக்கிறீர்கள்? அவன் தன் வலியால் வெடிக்க போகும் தலையை பிடித்து கொண்டு சொன்னான். அவன் நேகாவை தன் அருகில் குறைவான உடையில் பார்த்தபோது அவன் ஆச்சரியமடைந்தான். நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீயும் இந்த நிலையில் என் கூட? அவன் அவளை கோபமான பார்வையுடன் பார்த்து கொண்டு சொன்னான். அவனது பார்வை தன் மீது விழுந்தது. அவன் எல்லோரையும் பார்த்தபோது அவன் தன் இடத்தில் இருந்து நின்றான். தன் மனைவி ரீமாவை பார்த்தான். அவள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் என்னவெல்லாம் இல்லை! நம்பிக்கை உடைந்த வலி மற்றும் காதலின் துக்கம். அஸ்வின் பதற்றத்துடன் அவளது பக்கம் நகர்ந்தான், தன் சமாளிப்பை சொல்ல. ஆனால் ரீமா இல்லை என்று தலையை அசைத்து தொடர்ந்து பின்னால் அடி எடுத்து வைக்க தொடங்கினாள். உங்கள் மீது வெறுப்புதான் எனக்கு. நீங்கள் என் கூட அப்படி எப்படி செய்ய முடியும்? எனக்கு மோசடி செய்துவிட்டு நான் சிறியவள் என்று சொல்லிக் கொண்டு மற்ற பெண்களுடன் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். உங்கள் காதலின் மீது, உங்கள் விருப்பத்தின் மீது வெட்கமாக இருக்கிறது.
இது சொல்லி அவள் அஸ்வினின் முகத்தில் ஒரு கடுமையான அறை விடுத்தாள். தன் அறைக்கு சென்று விட்டாள். அங்கே அவளது சகோதரி நேகாவை முடியை பிடித்து அந்த வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டாள். நேகா அழுது கொண்டிருந்தாள், கத்தி கொண்டிருந்தாள். தன் முழு உடைகளையும் எடுத்துக்கொள்ள அனுமதியுங்கள். ஆனால் அவர்கள் அவளது பேச்சை கேட்கவே இல்லை. அவளை வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டார்கள். இங்கே அஸ்வின் புல்வெளியில் வெட்கத்தால் தலை கீழே போட்டுக்கொண்டு தன் பெற்றோர் முன்னால் அமர்ந்திருந்தான். அவனால் எழுந்து நிற்கவே முடியவில்லை. அவனது அப்பா எழுந்து முன்னால் வந்து அவனது முகத்தில் ஒரு அறை கொடுத்தார். அவனது அம்மாவும் அதே செய்தார். உன்னை எங்கள் மகன் என்று சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. உன்னை நகரத்திற்கு நாங்கள் இதற்காகவா அனுப்பினோம்? நீ உன் கலாச்சாரங்களை மறந்து விடுவாய் என்று. ஒரு மகனின் வாழ்க்கையை நாசமாக்குவதும் மற்றவர்களுடன் துரோகம் செய்வதும் தான் எங்கள் வளர்ப்பு முறையா? நீ எங்கள் குழந்தை என்று நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. இது சொல்லி அவர்கள் தங்கள் அறையில் பூட்டிக் கொண்டார்கள். அஸ்வின் பின்னால் தானே கேட்டுக்கொண்டிருந்தான். கடைசியில் அவன் ஏன் அப்படி செய்தான்? அவன் ஏன் நேகாவை தன் அருகில் வரவிட்டான்? அதனால் அவனுக்கு போதை மருந்து கொடுக்க முடிந்தது. அவன் அவளை தன் அறைக்குள் நுழைய விடவில்லை என்றால் அவன் மூளையுடன் விளையாடவும் மாட்டாள். அவனும் ரீமா என்று நினைத்து அவள் அருகில் செல்லவும் மாட்டான். எல்லாமே தவறாகிவிட்டது. அவன் தன் அறைக்குள் சென்ற போது ரீமா அங்கே இல்லை. மாறாக விருந்தினர் அறைக்கு சென்று விட்டாள். அவன் அவளிடம் பேச விரும்பினான். அவன் கதவை தட்டி கொண்டிருந்தான். ஆனால் ரீமா கதவை திறக்கவே இல்லை. பிளீஸ் ரீமா, கதவை திற. ரீமா, என்னை மன்னித்து விடு. ஐ எம் சாரி. இது எல்லாம் நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. அவன் அழுதபடியே சொன்னான். அவன் முழு இரவும் அவளது அறைக்கு வெளியே அமர்ந்திருந்தான். உள்ளே ரீமா அழுதபடியே இருந்தாள். வெளியே அஸ்வின். காலையில் ரீமா தன் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அஸ்வின் திடீரென்று எழுந்தான். என் பேச்சை கேள் ரீமா, என் பக்கம் பார்க்கவாவது செய். நான் தானே எதுவும் செய்யவில்லை. அவள்தான் என் ஜூஸில் போதை மருந்தை சேர்த்தாள். அவன் அவளை நம்ப வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அஸ்வினை புறக்கணித்து விட்டு ரீமா அவன் பக்கத்தால் கடந்து சென்றாள். அவள் ஒரு முறை கூட நிற்க அவசியம் என்று நினைக்கவே இல்லை. அஸ்வின் அவளுக்கு நேரம் கொடுக்கவில்லை என்றால் இப்போது ரீமாவிடமும் தன் விலைமதிப்பற்ற நேரத்தில் அவனுக்காக நேரம் இல்லை. அவள் இப்போது அஸ்வினை எப்படி பதற்றமடைய செய்ய வேண்டும் என்று நன்றாக யோசித்துக் கொண்டாள். அதனால் அவள் அமைதியாக கீழே சென்றாள். எல்லோருக்காகவும் காலை உணவு செய்ய தொடங்கினாள். அவளது சகோதரிகளும் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் காலை உணவை வைத்துவிட்டு அவர்கள் அருகில் அமர்ந்த போது அவளது சகோதரி சொன்னாள், நீ சரியாக இருக்கிறாயா? ரீமா ஆம் என்று தலையை அசைத்தாள். சிறிது நேரம் கழித்து அஸ்வினும் காலை உணவுக்காக கீழே வந்திருந்தான். திருட்டுத்தனமாக எல்லோரும் தங்கள் உணவில் பிஸியாக இருப்பதை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று ரீமாவின் குரல் ஒலித்தது. நான் இன்று சந்தைக்கு போக வேண்டும். நீங்கள் என்னை அழைத்து செல்வீர்களா? அவள் தன் அண்ணியை பார்த்து சொன்னாள். இது ஒருவேளை அவள் யாரிடமாவது ஏதாவது கேட்டது முதல் முறை. அண்ணி சொன்னால், ஆம், ஏன் இல்லை, நாம் இன்று போகிறோம் மற்றும் இரவில் தாமதமாக வீட்டிற்கு வருகிறோம். இது சொல்லி அவள் ரீமாவை தன் கூட அழைத்து சென்று விட்டாள். அவள் இதை தன் சகோதரனுக்கு காட்ட விரும்பினாள். காலை முதல் மாலை ஆனது. ஆனால் அவர்கள் திரும்பி வரவில்லை. அஸ்வின் இப்போது மிகவும் வருத்தப்பட்டான். இன்று அவன் அலுவலகத்திற்கும் போகவில்லை. இவ்வளவு நடந்த பிறகு கடைசியில் அவன் அலுவலகத்திற்கு எப்படி போவான்? அவனது இதயம் பதற்றத்தில் இருந்தது. அவனது இதயம் மீண்டும் மீண்டும் ரீமாவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது. அவள் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருப்பாள் என்று. அவன் திடீரென்று கதவை பார்த்தபோது ஆச்சரியம் அடைந்தான். அங்கே தன் சகோதரிகள் கூட அவன் பார்த்த பெண் நிச்சயமாக ரீமா தான். ஆனால் அவள் எப்படி இவ்வளவு மாறி இருந்தாள்? ரீமா தன் நீண்ட முடியை கத்தரித்து தோல் வரை சிறியதாக்கி கொண்டிருந்தாள். ஸ்டைலாக வெட்டப்பட்ட முடி அவளது முகத்தில் மிகவும் அழகாக தெரிந்தது. பியூட்டி பார்லரில் மேக்கப் செய்த பிறகு அவளது முகம் இன்னும் பொலிவாக இருந்தது. மற்றும் குறுகிய சட்டையிலும் பட்டியலா சல்வாரிலும் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள். அவளை இவ்வளவு மாறிய ரூபத்தில் பார்த்து அஸ்வினின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் அவள் அருகில் செல்ல விரும்பினான். ஆனால் ரீமா அவனை புறக்கணித்தாள். அங்கிருந்து சென்று விட்டாள். அவனது சகோதரிகள் சிரித்துக் கொண்டே தங்கள் பெற்றோரை சந்தித்து அங்கிருந்து சென்று விட்டார்கள். அந்த இரவு அவன் அறைக்கு சென்ற போது ரீமா இன்னும் அங்கே இல்லை. அவன் விருந்தினர் அறைக்கு செல்ல விரும்பினான். ஆனால் அங்கே கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதனால் அவன் மனதிற்குள் வருத்தப்பட்டு நின்றான். இப்போது தினமும் அப்படித்தான் நடந்தது. அவள் அலங்கரித்துக் கொண்டு அவன் முன்னால் கடந்து சென்றாள். அவனுக்கு அவளை தொட்டு பார்க்க மனம் விரும்பியது. ஆனால் அவன் பக்கம் பார்க்காமல் அருகில் கடந்து சென்று விடுவாள். அஸ்வின் கோபத்தை அடக்கி நின்றான். அவனுக்கு அவள் அருகில் செல்ல மிகவும் மனம் விரும்பியது. ஆனால் அவள் அவன் மீது ஒரு பார்வை கூட வைக்கவில்லை.
ஒரு மாதம் அப்படியே கடந்து விட்டது. இப்போது அஸ்வின் தவித்த மீன் போல ரீமாவின் அருகில் வர துடித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் காலை உணவுக்கு செல்ல தொடங்கினான். அவனது பெற்றோர் மேஜையில் இல்லை. நிச்சயமாக அவர்கள் சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு போயிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து ரீமா துப்பட்டாவை ஆட்டிக்கொண்டு சமையலறையில் இருந்து வெளியே வந்தாள். அவள் அஸ்வினின் முன்பு குனிந்து உணவை வைத்தாள். அவளது சட்டை கழுத்து மிகவும் இரக்கமாக இருந்தது. அதை பார்த்து அஸ்வினின் கண்கள் விரிந்து போயின. கடைசியில் அவள் என்ன உடையை அணிந்திருந்தாள். முன்பு ரீமாவின் சட்டை கழுத்து மேல் வரை மூடி இருந்தது. ஆனால் இன்று அவளது கழுத்தை பார்த்து அஸ்வினுக்கு பதட்டம் ஏற்பட்டது. அவளது திறந்த இதய துடிப்பில் பார்வை விழுந்தவுடன் அவனது தாகம் இன்னும் அதிகரித்தது. அவனது இதயம் அவள் அருகில் செல்ல துடித்தது. அவன் ரீமாவை பார்க்க விரும்பினான். ஆனால் அவள் உணவை வைத்துவிட்டு போய்விட்டாள். இடையை ஆட்டியபடி அவளது ஒவ்வொரு அசைவையும் அஸ்வின் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். மதியத்திற்கும் அவன் வேலையை முடித்துவிட்டு சீக்கிரம் வீட்டிற்கு திரும்பி வந்தான். ரீமா அவனுக்கு உணவு கொடுக்கும் போது அவள் பல முறை தன் அளவை காட்டியிருந்தாள். அதனால் அவன் பதட்டமடைந்தான். இது பல நாட்கள் தொடர்ந்தது. அவன் தினமும் இதை உணர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு அவளிடம் பேசவோ அல்லது ஏதாவது சொல்லவோ தைரியம் இல்லை. ஏனென்றால் இப்போது அவள் அவனை சற்றும் மதிக்கவில்லை. இந்த விஷயம் அவனுக்கு மிகவும் வேதனையை தந்தது. அவன் அவளிடம் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டான். ஆனால் அவள் தலையை தட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விடுவாள். அவனது பேச்சுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை போலிருந்தது. இப்போது அவன் எந்த ஒரு தாகம் கொண்டவன் போல சுற்றி கொண்டிருந்தான். ஒரு நாள் தரையில் தண்ணீரின் வழுக்கல் காரணமாக ரீமா வலிக்கு விழுந்தாள். நேராக அஸ்வினின் மடியில் விழுந்தாள். விடுங்கள் என்னை, அவள் மெதுவாக சொன்னாள். ஆனால் அஸ்வின் அவளது மென்மையை உணர்ந்து கொண்டிருந்ததில் மிகவும் மூழ்கிவிட்டான். ரீமா அவனை பின்னால் தள்ளி, எச்சரிக்கை, என்னையும் உங்கள் அந்த நேகா போல நினைக்காதீர்கள். ரீமா அவனுக்கு நேகாவின் கிண்டலை சொல்லிவிட்டாள். அதனால் அஸ்வின் கோபத்தை அடக்கி நின்றான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அஸ்வின் கீழே வந்தான். ரீமா எங்கும் தெரியவில்லை. அவன் முழு வீட்டையும் பார்த்திருந்தான். ஆனால் அவள் எங்கேயும் இல்லை. இப்போது அஸ்வின் அவள் மீது கவர்ச்சி கொண்ட போது ஏன் அவள் அவனை துன்புறுத்தி கொண்டிருந்தாள்? தன் பெற்றோரிடம் கேட்கும் தைரியம் அவனிடம் இல்லை. அவன் முகம் சுளித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். பல மணி நேரம் கடந்து விட்டது. மதியம் அவன் தன் அம்மாவிடம் கேட்டான், ரீமா எங்கே? இப்போது நினைவு வந்து விட்டதா? இவள் உன் மனைவிதான் என்று உனக்கு நினைவிருக்கிறதா? வாவ்! அம்மாவின் கிண்டலுக்கு அவன் உதட்டை கடித்துக் கொண்டு நின்றான். வெளியே போயிருக்கிறாள், சுற்ற வந்து விடுவாள், இவ்வளவு வருத்தப்படாதே. அவனது சிறு முகத்தை பார்த்து அம்மா தானே சொன்னாள். யாருடன்? அவன் கண்களை சுருக்கி கேட்டான். உனக்கு என்ன வேலை? வரும்போது கேட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். அஸ்வின் பதற்றத்துடன் அவளுக்காக காத்திருக்க தொடங்கினான். இரவு 9 மணி ஆனது. அஸ்வின் மிகவும் வருத்தப்பட்டான். திடீரென்று ஒரு வண்டி கேட்டின் உள்ளே வந்தடைந்தது. அவர்கள் இருவரும் வண்டியில் இருந்து வெளியே வந்தார்கள். அஸ்வின் கோபத்தால் நிறைந்து அங்கேயே ரீமாவுக்காக காத்திருந்தான். அவளை ஒரு பையனுடன் இவ்வளவு இரவு நேரத்தில் வருவதை பார்த்து அவனது கோபம் கட்டுப்பாடு இழந்தது. அவன் வேகமாக அவர்கள் அருகில் சென்றான். எங்கே இருந்தாய்? நீ காலை முதல் என் போன் அழைப்பையும் எடுக்கவில்லை, மெசேஜுக்கு பதில் சொல்லவும் இல்லை, மற்றும் போனையும் அணைத்து விட்டாய். நான் இதற்கு காரணம் அறியலாமா? மற்றும் இவன் யார்? சொல்ல விரும்புவாயா? அவன் மிரட்டும் பாணியில் ரீமாவிடம் கேட்டான். இல்லை. ஒரு வார்த்தை பதிலுடன் ரீமா அவனது முகத்தில் ஒரு கடுமையான அறை விழுத்தினாள். அஸ்வின் எரிந்து சாம்பலாகிவிட்டான். அந்த பையனுக்கு திடீரென்று சிரிப்பு வந்தது. ஆனால் அஸ்வினின் கோபமான பார்வை தன் மீது விழுந்ததை உணர்ந்து அவன் பயந்து கைகளை தூக்கி நின்றான். அஸ்வின் கோபத்தால் சிவந்து போனான். ரீமா, என்னவாயிற்று உனக்கு? வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா? பெண்களுடன் மட்டும் நட்பு வைத்துக்கொள், மற்றும் எந்த ஆண் பையனையும் நண்பனாக்கி கொள்ளாதே. பிறகு நீ இந்த அறிமுகம் இல்லாத பையனுடன் இவ்வளவு இரவு நேரத்தில் வெளியே என்ன செய்து கொண்டிருந்தாய்? அஸ்வின் அந்த பையனை கோபமான பார்வையுடன் பார்த்தான். ஆனால் நீங்கள் எந்த உரிமையில் என்னை தடுக்க முடியும் அஸ்வின்? நீங்கள் என் தந்தையும் இல்லை, சகோதரனும் இல்லை, மற்றும் மனைவி என்று நீங்கள் என்னை நினைக்கவே இல்லை. அதனால் நான் எப்போது வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் வெளியே செல்லலாம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மற்றும் இவனது பெயர் வினித். ரீமா அந்த பையனை சைகை செய்து சொன்னாள். அவளது எதிர்ப்பால் அஸ்வினுக்கு மிகவும் கோபம் வந்தது. அவன் ரீமாவின் கையை கடுமையாக பிடித்து கொண்டான். இது என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் நீ? உன் வார்த்தையின் அர்த்தம் தெரியுமா உனக்கு? அவன் ரீமாவின் கண்களை பார்த்து சொன்னான். என் இதயம் சொல்வதுதான், மற்றும் வேறென்ன? நீங்கள் உங்கள் அந்த நேகாவுடன் இருக்க வேண்டும். அவள் தவறாக உங்களுக்கு இங்கே என் அருகில் வர அனுமதி கொடுத்து விட்டாளா? நீங்கள் அவளிடம் மறைந்து கொண்டு என் அருகில் சந்திக்க வருகிறீர்களா? ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு இரவில் அவளிடம் பயமாக இருக்கும் அல்லவா?
ரீமாவும் வேகமாக பதிலளித்தாள். என்ன அபத்தம் பேசுகிறாய் நீ? நான் ஏன் அவளிடம் கேட்டுவிட்டு போக வேண்டும்? அவள் எங்கிருந்து நம் நடுவில் வந்தாள்? வீட்டிலிருந்து வெளியே தள்ளி விட்டு விட்டேன் அல்லவா அவளை? மறந்து விட்டாயா நீ? அப்போது முதல் நான் அவளை இன்று வரை சந்திக்கவில்லை. மற்றும் நான் என் விருப்பத்தால் இங்கே காலை முதல் உனக்காக காத்திருக்கிறேன். நீ இவன் கூட வெளியே சுற்றி கொண்டிருக்கிறாய். அஸ்வின் ஒவ்வொரு வார்த்தையையும் கடித்து துப்பி சொன்னான். அப்படியானால் நீங்களும் இரவு நேரம் வரை வெளியே இருந்தீர்கள். என் போனை பார்க்கவும் இல்லை. என் மெசேஜுக்கு பதில் சொன்னீர்களா நீங்கள்? அந்த நாள் நான் இரவு 2 மணி வரை காத்திருந்தேன். நீங்கள் அவளது கைகளில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தீர்கள். ரீமாவும் அவனது கண்களை பார்த்து இந்த விஷயத்தை சொன்னாள். அந்த விஷயத்தால் அஸ்வின் அமைதியாகிவிட்டான். ஏனென்றால் அந்த விஷயத்திற்கு அவனிடம் எந்த பதிலும் இல்லை. எனக்கு தெரியும், இப்போது எனக்கு எந்த சமாளிப்பும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாருடன் வேண்டுமானாலும் நேரம் செலவிடலாம், நானும் செலவிடலாம். உதாரணமாக இன்று வினித் என்னை திரைப்படம் பார்க்க அழைத்து சென்றான். பிறகு நாங்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இரவு உணவு சாப்பிட்டோம் மற்றும் நிறைய ஷாப்பிங் செய்தோம். மற்றும் நம்புங்கள், இவன் உங்களை விட மிகவும் நல்லவன். எல்லோரும் இவனை போல இருக்க வேண்டும். அவள் அஸ்வினின் இதயத்தில் காயம் ஏற்படுத்தும் வகையில் சொன்னாள். அதனால் அஸ்வின் துடித்தான். ரீமா, அஸ்வின் அவளை கடுமையாக உலுக்கி சொன்னான். ரீமா திடீரென்று அவனிடமிருந்து தூரமானாள். பிளீஸ், நீங்கள் உங்கள் அந்த தோழியிடம் போங்கள். அவள் உங்களுக்காக காத்திருப்பாள். மற்றும் வேறென்ன, நான் இவ்வளவு அழகான மாலை பொழுதை கழித்து விட்டேன். எனக்கு புத்துணர்ச்சி அடைய வேண்டும். போங்கள். மற்றும் ஆம், வினித்தை டிராப் செய்து விடுங்கள். அவள் தன் இதயத்தை அடக்கி கொண்டு தன்னையும் அஸ்வினையும் நெருப்பில் தள்ளிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். உடனே அறையில் பூட்டிக் கொண்டாள். இன்று அவள் இதை எப்படி செய்ய முடிந்தது? அவள் அந்த கிராமத்து ரீமா தானா? அவளுக்கு தன் மீதே நம்பிக்கை வரவில்லை. அவள் ஷாப்பிங் பைகளை அலமாரியில் வைத்துவிட்டு குளிக்க சென்றாள். ஏனென்றால் தன்னை கட்டுப்படுத்த அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. இப்போது அஸ்வினை துன்புறுத்துவதில் அவளுக்கு பிடித்திருந்தது. ரீமா சிரித்துக் கொண்டே சொன்னால், இப்போது பாருங்கள் அஸ்வின், நான் என்ன செய்கிறேன் என்று. அவள் சென்ற பிறகு அஸ்வின் மற்றும் வினித் தனியாக நின்றார்கள். வினித் சொன்னான், என் யோசனைப்படி நீங்கள் இப்போது செல்ல வேண்டும். ஏனென்றால் அவள் தெளிவான வார்த்தைகளில் உங்களை செல்ல சொல்லிவிட்டாள். அஸ்வின் கோபத்துடன் கத்தினான். சும்மா இரு. வினித் அவனை சீறினான். எல்லாமே உன் காரணமாகத்தான் நடந்தது. என் மீது உன் கோபத்தை காட்டுவதற்கு பதில் உன் தவறுகளில் கவனம் செலுத்து. நீ எப்போதெல்லாம் அந்த மாசற்றவளின் மனதை துன்புறுத்தினாய் என்று, அவளுடன் வாழ்க்கை நடத்த விருப்பம் இல்லை என்றால் ஏன் திருமணம் செய்தாய்? ஏன் அவளுக்கு நம்பிக்கை அளித்தாய்? இத்தனை மாதங்களாக அவள் உன் காதலுக்காக காத்திருந்தாள். அவளுக்கு என்ன கிடைத்தது? ஒன்றுமில்லை. அதனால் உனக்கும் அவளிடம் கேள்விகள் கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. வினித் அஸ்வினுக்கு சத்தியத்தின் கண்ணாடியை காட்டிவிட்டு சென்று விட்டான். அஸ்வின் இப்போது ரீமா எந்த விஷயத்தால் கோபமாக இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டிருந்தான். ஆனால் இது உறுதியாகிவிட்டது. அவனுக்கு வினித்து கூட ரீமா சுற்றுவதும் அவளது இந்த தன்னிச்சையான போக்கு பிடிக்கவில்லை. ரீமா குளித்துக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று மின்சாரம் போனது. அவள் சீக்கிரம் சவரை அணைத்தாள். பதட்டத்துடன் துண்டை கட்டிவிட்டு வெளியே வந்தாள். யாரும் ஏன் இன்னும் ஜெனரேட்டரை ஆன் செய்யவில்லை என்று அவளுக்கு வருத்தமாக இருந்தது. துண்டு அவளது முழங்கால் வரை வந்திருந்தது. ஈரமான முடி அவளது முகத்துடன் ஒட்டி இருந்தது. அவள் மெழுகுவர்த்தியை ஏற்றியவுடன் அவள் தன் பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தாள். அவள் திடீரென்று திரும்பினாள். அஸ்வினை பின்னால் பார்த்து அவளது கீறல் வெளியே வந்தது. அஸ்வின் அவளது வாயில் கை வைத்து அவளை சுவரோடு சேர்த்து அமைதிப்படுத்தினான். கணவன் நான் உனக்கு, ஏன் கத்துகிறாய்? கடைசியில் நீ என்னை எப்படி புறக்கணிக்க முடியும்? அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் தீவிரம் இருந்தது. அதை அவன் ரீமாவிடம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். அஸ்வின், இது என்ன மரியாதை குறைவு? நீங்கள் என் அறைக்கு இவ்வளவு இரவு நேரத்தில் எப்படி வர முடியும்? அதுவும் இந்த நிலையில். வெளியேறுங்கள் இங்கிருந்து. அவள் அஸ்வினின் முன் தன் நிலையை பார்த்து மிகவும் வெட்கப்பட்டாள். ஏன் வர முடியாது? உன் மீது எனக்கு மட்டுமே உரிமை உள்ளது. பிறகு ஏன் தூரம் இருக்க வேண்டும்? கடைசியில் நீ என் மனைவி. அவன் அவளது முகத்திற்கு அருகில் வந்தான். அவள் மீது தன் வெப்பமான மூச்சை விட்டான். ரீமா ஒரு பயந்த பறவை போல நடுங்கி நின்றாள். அஸ்வின் தானே அறியவில்லை அவன் ஏன் ரீமாவை இந்த நிலையில் பார்த்து தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நேகாவை பார்த்து கூட அவனுக்கு அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இழக்கும் உணர்வு வரவில்லை. ரீமா கத்தி சொன்னால், முன்பு எங்கே இருந்தீர்கள் நீங்கள்? திருமண இரவு அன்று துரத்தி விட்டீர்கள் என்னை. இப்போது ஏன் வந்தீர்கள்? இப்போது வினித்தை பார்த்து பொறாமை வருகிறதா உங்களுக்கு? அவன் வேண்டுமென்றே வேறு எதையாவது சொல்லி அஸ்வினை வைத்தியமாக்கி கொண்டிருந்தாள். அஸ்வின் கோபத்துடன் அவளது வாயை அழுத்தி பிடித்துக் கொண்டு சொன்னான், அவன் யார் சொல். என் அருகில் வரவும் என்னை பெறவும் உனக்கு மட்டும் தான் உரிமை உள்ளது. ஆனால் வினித்துடன் எனக்கு ஆழமான உறவு உள்ளது. உங்கள் காரணமாக நான் அவனுடனான உறவை முறித்துக் கொள்ள முடியாது.
ரீமாவின் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் அஸ்வினை எரித்தது. அவன் மூளை வேலை செய்வதை நிறுத்தியது. அவள் எப்படி வேறு யாருக்காவது இந்த உரிமையை கொடுக்க முடியும்? சரி, அப்படி விஷயம் என்றால் நான் உன் மீது என் நெருக்கத்தின் அடையாளத்தை விட்டுவிட்டால் அவன் உன்னை ஏற்றுக்கொள்வானா? என்னாயிற்று உங்களுக்கு? வினித் என் சகோதரன். அவன் அவளை விட்டு பிரிந்தவுடன் அஸ்வினுக்கு நினைவு வந்தது. என்ன இது? என்ன சொல்கிறாய்? சத்தியம்தான். ஆனால் நீங்கள் முதலில் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாதீர்கள். இவ்வளவு நேரமாக நீ என்னை எரித்துக் கொண்டிருந்தாய். அவன் புருவத்தை உயர்த்தி சொன்னான். ஏன், நீங்கள் மெழுகுவர்த்தியா எரிவதற்கு? அவள் தன் முடியை ஆட்டி அவன் முகத்தில் அடிக்கும்படி சொன்னாள். இங்கே பார், என் பக்கம். நான் நேற்றும் உன்னால் தான், இன்றும் உன்னால் தான். எனக்கு தெரியும் தவறு நடந்து விட்டது என்னால். ஆனால் நான் மயக்கத்தில் இருந்தேன். கைகளை கூப்பி கெஞ்சுகிறேன் உன்னிடம். அப்படி ஒருபோதும் நடக்காது. பிளீஸ், அப்படி நடந்து கொள்ளாதே என் கூட. அவன் வருத்தம் நிறைந்த குரலில் சொன்னான். அப்போது அவள் அடக்கப்பட்ட உதடுகளுடன் சிரித்தாள். அவள் அவனை எப்போதோ மன்னித்து விட்டாள். ஆனால் உணர்த்த வேண்டியது இருந்தது அல்லவா? இப்போதுதான் நான் பராமரிப்பு இல்லாமல் நடந்து கொள்ள தொடங்கி இருக்கிறேன். உங்களுக்கு புரிந்து விட்டதா? அவள் அவனை அறையில் இருந்து வெளியே தள்ளிவிட்டு சொன்னாள். அட, இப்போது இவ்வளவு தண்டனை கொடுக்காதே ரீமா. ஐ எம் சாரி. சரி, அப்படியானால் என்னை சமாதானப்படுத்துங்கள், என் மனதை வெல்லுங்கள். இதை சொல்லி அவள் அவனை சிரமத்தில் ஆழ்த்திவிட்டாள். பிறகு என்னானது? அவன் தினமும் அவளுக்காக மன்னிப்பு கொடுக்க பூங்கொத்துகளை கொண்டு வந்தான். சில சமயம் உடை, சில சமயம் நகை. ஆனால் அவள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு நாள் அஸ்வின் கெஞ்சியபடி, நான் உண்மையில் உன்னை காதலிக்கிறேன் ரீமா, வேறு யாரையும் இல்லை. என் மீது நம்பிக்கை வை. அவனது இதயத்தை தொடும் வார்த்தையால் ரீமா துடித்தாள். நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தம் அஸ்வின். என் உடலில் உங்கள் உரிமை மட்டுமே உள்ளது. அவள் அவன் அருகில் வந்தாள். கடவுளுக்கு நன்றி சொல்வது எவ்வளவு குறைவு. அவர் உன்னை போன்ற மனைவியை கொடுத்தார். ஐ எம் சோ லக்கி. அவன் தன் கனமான கையை அவளது தோளில் வைத்து சொன்னான். இது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவள் அறியாதவள் போல நடித்து சொன்னாள். அஸ்வின் அவளை இழுத்து தன் அருகில் கொண்டு வந்த போது, உன் உடலில் எனக்கு மட்டுமே உரிமை உள்ளது. அப்படியானால் இந்த சங்க மரத்தில் செதுக்கப்பட்ட உடலை நான் ஏன் உணரக்கூடாது? எவ்வளவு சொன்னேன், இந்த உடலின் கவர்ச்சியை காட்டாதே. உன்னை மூடி வைத்துக் கொள்றீமா. இல்லை என்றால் நீ என்னை விட சிறியவள் என்ற மரியாதையை கூட நான் மதிக்க மாட்டேன். ஆனால் இன்று என் அன்பே, நான் உன்னை துன்புறுத்துவேன். நீ என்னை உன் அழகை காட்டி துன்புறுத்தியது போல. அவன் அவளது கைகளை கட்டி கொண்டு சொன்னான். இல்லை, பிளீஸ், அப்படி செய்யாதீர்கள். நான் செத்து போய் விடுவேன் என்று அவள் சத்தமாக கத்தினாள். எவ்வளவு நேரமாக அவள் அவனிடம் மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கொண்டிருந்தாள். அவளது கைகள் கட்டப்பட்டிருந்ததால் அவள் சற்றும் அசைய முடியவில்லை. துடித்துக் கொண்டிருந்தாள். ரீமாவுக்கு இன்று தன் உயிர் பிரிந்து விடும் என்று தோன்றியது. அப்போது திடீரென்று அவன் ரீமாவை பற்களால் கடித்தான். அதனால் அவள் வலியை தாங்க முடியாமல் அழுதாள். அவள் உடலில் உயிர் இல்லை. அவள் உயிரற்றவள் போல் ஆகிவிட்டாள். சிறிது நேரம் அவளை துடிப்பவளாக பார்த்த பிறகு கடைசியில் அஸ்வினுக்கு ரீமாவின் நிலைமையை பார்த்து பரிதாபம் வந்தது. அவன் அவளது இதய துடிப்பில் தன் காதலை பொழிந்தான். அஸ்வின் மெதுவாக அவர்கள் நடுவில் இருந்த அனைத்து திரைகளையும் அகற்றிவிட்டு அவளுடன் ஒன்றாகிவிட்டான். இன்று அவன் தன் மனைவியை முழுவதுமாக பெற்றுவிட்டான். அவள் அவனுக்காக தன் கிராமத்தை விட்டு விட்டு வந்திருந்தாள். இப்போது அவனது உயிராகிவிட்டாள். அடுத்த காலை அவர்கள் இருவரும் காலை உணவுக்கு வந்தபோது அவனது அம்மா அவர்களை பார்த்து புரிந்து கொண்டார். அவர்கள் இருவரின் உறவு இப்போது மேலும் உறுதியாகிவிட்டது. இனிமேல் நீ என் மருமகளை சற்று கூட அள வைத்தால் உனக்கு நல்லது நடக்காது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா அஸ்வினை கண்டித்தாள். அதனால் அவன் தலை குனிந்தான். இனிமேல் அவள் இல்லாமல் நான் வாழ கூட நினைக்க முடியாது. அவளது கண்களில் கண்ணீர் வராமல் இருக்க முயற்சி செய்வேன். ஆனால் இது கடினமானது. அவன் ரீமாவின் கையை மேஜைக்கு கீழே பிடித்தான். ரீமா திடீரென்று வெட்கப்பட்டாள். மறைந்து அவனை முறைத்து பார்த்தாள். இப்போது எல்லா பக்கமும் மகிழ்ச்சி மட்டுமே. நன்றி.